RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் செயல் திட்டத்தையும் அவர்களின் கொள்கை கோட்பாடுகளையும் தான் எதிர்க்கிறோம். இதை அப்பாவி இந்து மக்களுக்கு நம்மால் விளக்க முடியவில்லை. இந்துத்துவம் என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறோம் என்று கருதுகிறார்கள். பிஜேபியை எதிர்த்தால் ஒட்டுமொத்த இந்துக்களுக்கு எதிராக பேசுகிறோம் என்று கருதுகிறார்கள். எவ்வளவு ஆபத்தான ஒரு சிக்கலில் இன்றைக்கு இந்த நாடு சிக்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் இதை தூண்டி விடுகிறார்கள். இந்த பிளவை அதிகப்படுத்த வேண்டும். நாடு முழுவதும் இந்த வன்முறை வெறியாட்டம் நடக்க வேண்டும். இந்துக்களா முஸ்லிம்களா என்று பிளவுபட்டு நிற்க வேண்டும். இதுதான் அவர்களின் நோக்கம். இதை மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில்தான் இந்த சட்டம். அதற்காகத்தான் NPR, நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர், அதற்காகத்தான் NRC. சென்சஸுக்கும் பாப்புலேஷன் NPRக்கும் என்ன வித்தியாசம் என்றால், 10 ஆண்டுக்கு ஒரு முறை எடுப்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு சென்சஸ். 2011 எடுத்தது, இனிமேல் 2021. அதில் வெறும் ஜெனரல் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் எடுப்பாங்க. பேரு, ஜெண்டர், என்ன பாலினம், என்ன காஸ்ட், SC ST SC போடணும், அவங்க மதம், அவங்களுடைய பிளேஸ், நேட்டிவிட்டி, இதுதான் சென்சஸில் எடுப்பாங்க. NPRல என்ன எடுக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோதே NPR இருந்தது. அப்போது அவர்கள் டெமோகிராஃபி என்கிற முன்னோர் சரித்திரத்தை கேட்கவில்லை. உன் அப்பன் யாரு, உன் பாட்டன் யார், ஆன்செஸ்டர் யார், உன்னுடைய பெற்றோரை பற்றிய குறிப்புகள் வேணும். பெற்றோரை பற்றிய குறிப்புகள், பயோமெட்ரிக் டீடைல்ஸ், பயோமெட்ரிக் டேட்டா, உன்னுடைய கண் பாவையை பதிவு செய்ய வேண்டும், உன் கை ரேகையை பதிவு செய்ய வேண்டும். இதெல்லாம் இப்போ இன்க்ளூடட் பர்டிகுலர்ஸ் NPR குள்ள இணைக்கிறாங்க. NPR குள்ள இதை இணைச்சிட்ட பிறகு NRC தேவையில்லை.